வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, அதாவது ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். 2025 வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம். அந்த ஜனவரி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவாங்க. நீர் ராசின்னா அதாவதுன்றது ஒரு இடத்துல இருக்காது, நகர்ந்து போயிட்டே இருக்கும், அதனுடைய ராசி தான் நீர் ராசி. இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன், அதுதான் நீர் ராசின்னு சொல்லுவாங்க. அதிகமாக மாறக்கூடியது, டக்குன்னு மாறக்கூடிய ராசி யாருன்னா உங்கள் ராசி தான். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 நாள் மட்டும்தான் அவர் இருப்பார். இந்த 2.25 நாள் இன்றைக்கி கடகராசியில் இருந்தாங்கன்னா அடுத்தது 2.25 நாள் சிம்மராசியில் இருப்பார். இதுபோல் ஒரு வீட்டிலிருந்து டக்குன்னு நவகிரகத்திலேயே சீக்கிரம் மாறக்கூடிய ராசி யாருன்னா உங்கள் ராசி தான். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனுக்கு இந்த ஒரு வீடு மட்டும்தான். மற்ற கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வீடு உண்டு. ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே வீடு தான், சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த ஒரே வீட்டுக்கு அதிபதி சந்திரன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரனாக இருந்தாலும் மேற்கொண்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யாருன்னா 3 பேர். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்தவனே கேள்வி கேட்பாங்க, சாமி கடகராசிக்காரங்களுக்கு யார் பார்த்தாலும் சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி சாமி எனக்கு சரியில்லாதே போயிடுமா? அப்படி பார்த்தா அந்த கடகராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்களே, இந்த கடகராசிக்கு நல்லா இருக்கிறாங்களே, அப்போ எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சிலர்லாம் மனசில் அந்த கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு விளக்கம் பண்ணுறது தெளிவாக சொல்கிற கேளுங்க. கடக ராசின்றது அதிபதி சந்திரன், அவர் ஒருத்தர் தான். ஆனால் அந்த கடக ராசிக்கே நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யாருன்னா 3 பேர், சரிங்களா? அந்த 3 பேர் யார் நட்சத்திரம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா குரு பகவான். 2வது நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா சனி பகவான். 3வது நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா புதன் பகவான். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் கடக ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பேருமே 3 கேட்டகரியிலே இருக்கிறவங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, 3 பேருமே 3 மைண்ட் உள்ளவங்க. குரு யார் அப்படின்னா தலைவர், அதாவதுன்றது ராஜா, கேப்டன், அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு அதிபதி, நவகிரகத்துக்கு அவர் தான் அதிபதி, இவர் தான் குரு. அவருக்கு ஒரு தன்மை இருக்கும், அவருக்கு ஒரு குணாம்சம் இருக்கும், இல்லைங்களா? அடுத்தது சனி. சனி யார்? நிறைய பேர் சொல்லுவாங்க சனினா கெட்டவன். அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, எல்லாரும் செய்கிற வேலைகளுக்கும் அதிபதி சனி. அடுத்தது புதன். புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன், சரிங்களா? கல்விக்கு அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். அப்போ இந்த குருவும் சனியும் புதனும் இந்த 3 பேரும் ஒரே லெவலில் இருக்கிறாங்களா? ஒரே மாதிரி வேலை செய்வாங்களா? கிடையாதல்ல. அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கடகராசிக்கு வீடு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் நல்லா வேலை செய்யுதோ அந்தந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும், அதாவது அந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எனக்கு எடுத்துக்கோங்க, இப்போ குருவுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொடுத்துருக்கிறாரு குரு. அப்போ அந்த குரு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கும் கடகராசின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் கடகராசின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நான் பிறந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய காம்பினேஷன் என்ன? அந்த குருவும் இந்த சந்திரனும் 2 பேரும் என் ஜாதகத்தில் நல்லா இருந்து என்னுடைய திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு டாப்பில் இருக்கும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்து அப்போ சந்திரன் சேரும்போது சனிக்கு சந்திரனுக்கு எப்படி இருக்கும் காம்பினேஷன்? ஆகாது. அப்போ அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சில தீமைகள் செய்வார்.
சரிங்களா? புதனும் சனி சந்திரன் சேரும்போது என்ன பண்ணுவார்? அறிவுக்காரகனும் நீர்க்கிரகம் ஒன்றா சேரும்போது புத்திசாலித்தனத்தை கொடுத்துருவார், யோசிக்கிற தன்மை கொடுப்பார். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இது செய்யலாமா. பணம் இருந்தும் சாதிக்க முடியாத உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் பணமே இல்லாத யோசிக்கிறவங்களும் ரெண்டு பேருமே ஒன்றாக முடியாது இல்லையா? பணம் மட்டும் இருந்தால் நம்ம உலகத்தில் சாதிக்க முடியாது இல்லையா? அது கூட சேர்ந்து சில அதிர்ஷ்டங்களும் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த உடைய கடக ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க இந்த 3 பேர். அந்த 3 பேர் பார்த்திங்கன்னா முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யார்? குரு பகவான். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ பொது 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ நான் என்ன சொன்னேன், கரெக்டாக 11ஆம் இடத்துல குரு உட்காந்தாருன்னா என்ன பண்ணுவார்? சூப்பராக வேலை செய்யும். நிச்சயம் சொல்கிறேன். அதாவது 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். ஒவ்வொருத்தருடைய மனிதனுக்குமே பார்த்திங்கன்னா 11ஆம் இடம்ன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அற்புதமான இடம். லாபஸ்தானம். நம்ம 4 காசு சம்பாதிக்கணும், நல்லதை செய்யணும், சாதிக்கணும், இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு அந்தஸ்தில் வரணும்னா அதுக்கு காரணம் என்ன வேலை செய்யணும்? 11ஆம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும். அந்த 11ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறார். எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி அவர்? 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் மகர ராசி மீன ராசிக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான். 6ஆம் இடம்னா என்ன? ரோகஸ்தானம். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, கடன், கஷ்டம், தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்குற இடம் என்னன்னா 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாலும் இந்த குரு தான். 9ஆம் இடம் பிதுருஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி யாருனாலும் இந்த குரு தான். அப்போ பாக்கியஸ்தானம்னா என்ன? நமக்கு பார்த்திங்கன்னா அப்பா வழி கடன் இருக்குது, அப்பா வழி சொத்து இருக்குது, எனக்கு அப்பா இருக்கு வகையில் வந்த பிரச்சனை தீரல, எனக்கு பூர்வீகத்தில் இருந்த பந்தங்கள் கெட்டு போச்சு, எனக்கு அப்பா வகையிலிருந்து எவ்வளோ ப்ரெஷர் எனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க, என் சொத்து பிரியுமா, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார பார்த்தோன்னா என் சொத்து பிரிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், இதெல்லாம் கிடைக்குமா அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக பார்த்துட்டிங்கன்னா அந்த 9ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி நோய் நொடி கஷ்டம் கொடுத்துக்கு உண்டான இடத்துக்கு அதிபதி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். 11ஆம் இடத்துல அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இன்றைக்கி ரிஷப ராசியில் 48 டிகிரியில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யார்? சனி பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா 7வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி. அப்போ 7, 8 வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். 7ஆம் இடம்னா என்ன? மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யார்? சனி பகவான். பொதுவாக அந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு? 8ஆம் இடத்துலையே இருக்கிறாரு. சனி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? உடல் உபாதிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, எங்கள் அப்பா பரவாயில்லைங்க, எங்கள் அம்மாவுக்கு சரியில்லைங்க, இல்லைங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் பரவாயில்லைங்க, என் மனைவிக்கு சரியில்லைங்க, இல்லை என் மனைவி நல்லா இருக்குதுங்க, என் கணவனுக்கு சரியில்லைங்க, இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, எங்கள் பசங்களுக்கு தாங்க சரியில்லை. இது ஏன் சொல்கிற அப்படின்னா சனி போய் யாரை பார்க்குறாரு? ஹெல்த்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார், மாறி 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 கொடுப்பார். அப்போ 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துக்கு போய் சனி பகவான் உட்காந்தா மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கணும், அந்த மாதிரி நிலைமை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் 320 டிகிரியில் இப்போ உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்கிறார். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்காந்தாருன்னா தொழிலில் 4 காசு வரும், வராத போகாது. ஆனால் வர்றது தெரியுத தவிர போகிறது தெரியல. வேலை செஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தான் உழைக்கிறீங்க, நல்லா தான் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய மதிப்பு மரியாதை கூட உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கல. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னேன். என்ன நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு? ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஆயுள் நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா புதன் பகவான் யார்? அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன்.
அவர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 3வது வீட்டுக்கு, 3வது வீடுன்னா என்ன, சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான். அவருக்கு அதே மாதிரி இன்னொரு வீடு உண்டு, 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படின்னா கரெக்டான்றது வந்து பார்த்தோன்னா விரயஸ்தானம். அப்போ வந்து தைரியஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை வந்து நான் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்றாரு. தைரியம்னா என்ன, நான் இருக்கிறேங்க, பார்த்துக்கல இருங்க, சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் நல்லது பண்ணுவேன். தைரியத்தை கொடுக்குறவர் தான் 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதியுமே புத்திரஸ்தானத்தில் உட்காந்தாருன்னு என்ன பண்ணுவார், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க, 15 வருஷம் ஆச்சுங்க, ஏன் 20 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்துட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் அந்த வாரிசு இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். 5ஆம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு புத்திர செல்வம் கண்டிப்பாக சொல்கிறேன் பெருகும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த புதன் பகவான் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில் 235 டிகிரியில் இருக்கிறாரு இப்போ புதன் பகவான். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரு, சனி, புதன், சந்திரன், உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன், இந்த 4 கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல உட்காரணும். ஒரு வீடு கட்டிடுறது பெருசு இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடுன்றது அது கூரை வீடோ வில்ல வீடோ தார்சு வீடோ இல்லை மாடி மேலே மேடை கட்டி அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோமோ அது வேறு விஷயம். அந்த வீட்டுக்கு உண்டான தேவையற்ற பொருட்கள் வாங்கி வச்சாதான் அந்த வீட்டுக்கு அழகாக இருக்கும். அதுபோல் ஒரு ஜாதகம் 12 கட்டம் மட்டும் இருந்தால் போதாதுங்க. அந்த 12 கட்டத்தில் உட்காரக்கூடிய அந்த 9 கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவர் நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும், அழகாக உட்காந்துருக்கணும், அற்புதமாக உட்காந்துருக்கணும். நடக்க வேண்டிய அந்த திசை புத்தி அந்தரம் நமக்கு சூப்பராக இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். எடுத்த உடனே உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்குது, சரியில்லை, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, 2 வருஷம் போயிருச்சு, இன்னொரு 6 மாதம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் மொட்டையாக 2 வருஷம் போயிடுச்சு, இன்னொரு 6 மாதம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு வியாதி இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி உங்களோட உடல் உபாதைகள் என்ன பிரச்சனை இருக்குது, இது ரத்தத்தில் பிரச்சனையா, நரம்பில் பிரச்சனையா, இல்லை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லை ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, மூளைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இது எதுவுமே தெரியாமல் எடுத்த உடனே உங்களுக்கு வியாதிமான அந்த வியாதி நமக்கே தெரியுது. மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அதாவது அஷ்டமத்து சனி நடக்கிறதுன்றது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ஆனால் அது என்ன பிரச்சனை இருக்குது, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ராகு உட்காந்த இடம் சரியில்லையா, குரு உட்காந்த இடம் சரியில்லையா, சனி உட்காந்த இடம் சரியில்லையா, இல்லை அதாவது புதன் உட்காந்த இடம் சரியில்லையா, இல்லை எதனால உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இல்லை உங்களுக்கு திசா புத்தி சரியில்லையா, இது எல்லாம் முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். சரிங்களா? இது நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் பொறுமையாக தெளிவாக சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, எதையை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா திருவோடம் எடுக்கலை, தெருவோரம்னு போகலை, பிச்சை ஒன்று எடுக்கலை, தப்பாக நினைக்க வேண்டாம், இதுதான் உங்களோட நிலைமை. ஆனால் இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் மாறணும், நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த ஒரு மெடிசன், உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்துக்க முடியும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழிமுறை முதல்ல அது தேடிக்கோங்க. சரிங்களா? அதே சமயத்தில் இதை தவிர உங்களுக்கு அஷ்டமத்து சனின்னு சொன்னால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அஷ்டமத்து சனி உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 12 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 12 ராசி தான். அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்க 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 1 கோடி பேருமே இப்போ கெட்டு போயிட்டாங்களா? இல்லை, சிந்திக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு லாப குரு உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமத்து சனி தான் கெட்டு போச்சு, ஏன் உங்களுக்கு லாப குருவாக இருக்கிறாரு, அள்ளி கொடுத்துருக்கணுமே.
ஏன் கொடுக்கல? அதுதான் சொன்னேன். உங்களுடைய அதாவதுன்றது இப்போ குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். முதல்ல பாருங்கள், லாப குரு உங்களுக்கு நல்ல இது கொடுக்குறாரு. சுப விரயம் பண்ணுங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. சுப விரயம்னா என்ன, வீண் விரயம்னா என்ன? முதல்ல நல்லவன் யார், கெட்டவன் யார் பிரித்து பழகுங்க. சுப விரயம்னா என்ன? வீட்டில் போடுறது சுப விரயம், வீடு கட்டுறது சுப விரயம், கல்யாணம் பண்ணுறது சுப விரயம், இடம் வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, இதெல்லாம் சுப விரயம். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, போரு போடுறது, கிணறு வெட்டுறது, கூட்டுத்தொழில் பண்ணுறது, ஜாமீன் எழுத்து போடுறது, நான் இருக்கிற சப்போர்ட் பண்ணுறது, இது போல் போனீங்கன்னா இதெல்லாம் வீண் விரயம். அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறது, அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு 2025 வருஷம் 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறுத்தி வைங்க, பார்த்துக்கலாம். அஷ்டமத்து சனி முடிக்கட்டும், சரிங்களா? அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க, தப்பாக நினைக்க வேண்டாம். அகலக்கால் வச்சா அன்றாயிரம் கிழிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட இன்றைக்கி நடக்கக்கூடிய காலம் இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது, சரிங்களா? இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடியது கேதுவுடைய பார்வை நல்லா இருக்குது. ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான். மேக்ஸிமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான். ராகுக்கு தனி பார்வை, கேதுக்கு தனி பார்வைன்றது கிடையாது. 3, 7, 11. அப்போ கேது வந்து உங்கள் ராசி எத்தனாம் இடமா பார்க்குறாருன்னா கிட்டத்தட்ட 3ஆம் இடமா பார்க்குறாரு. தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கேது பகவானுக்கு வீடு கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்ன்றது, வக்கர கிரகம்ன்றது, சாய கிரகன்றது உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகமாக பார்க்குறாரு. தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கேது பகவானும் உங்கள் கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதுக்கு காரணமும் கேதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு கேதுவும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறார். அதே சமயத்திலேயே உங்கள் ராசிக்கு 11ல் இப்போ குரு இருக்கிறார். கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். குரு பார்வைனா என்ன? அதாவது கல்யாணம் பண்ணும்போது நம்ம போய் கேட்போம், ஐயா இந்த ஜாதகத்துக்கு குரு பார்வை இருக்குதுன்னு பாருங்கள், இன்னும் கல்யாணம் ஆகவே மாட்டேங்குது, எத்தனை பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம், ஒன்று கூட அமையலை, எத்தனையோ மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு ஒன்று கூட கூடவே இல்லை, என்ன காரணம் பார்த்து சொல்லுங்கய்யா கேட்போம். அதுக்கு காரணம் குரு வந்து நமக்கு நல்ல இடத்துல இருக்கணும். அந்த குரு வந்து உங்களுக்கு இப்போ அருமையான இடத்துல இருக்கிறார். குரு பார்வை உண்டு. குரு பார்வை 2, 5, 7, 9, 11. அப்போ குரு பகவான் இப்போ இருக்க வேண்டிய இடம் 11. திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிறாரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பலன் கொடுத்துட்ருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா திருமங்கல் யோகம், அதாவது கல்யாணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ மாங்கல் யோகம் நல்லா இருக்குது. 100% மாங்கல்ய யோக பொருத்தம் இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு பார்வை இல்லைன்னா கூட பொருத்தம் இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். பொருத்தம் இருக்கணும், சரிங்களா? அதே சமயத்தில் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மனே சொன்னதா, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பார், சரிங்களா? பாருங்கள். அதே மாதிரின்றது என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? அதே சமயத்தில்ன்றது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.